ஹாய் மக்களே, இது என்ன மாவு பார்க்குறீங்களா? இது அரிசி மாவு. இதில் வந்து நம்ம உப்பு உருண்டைன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி கார கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து செய்யலாம். எப்படின்னு பார்க்கலாம். மாவு நான் ஒரு 1/4 கிலோ போல் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் உப்பு போட்டு பிசைஞ்சிக்கலாம். உப்பு எடுத்துக்கிறேன். பாருங்கள், உப்பு வந்து உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் ரொம்பவும் தண்ணி இல்லை, ரொம்பவும் கட்டி இல்லாமல் மீடியமாக கரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இவ்வளோ கொஞ்சம் ரொம்பவும் தண்ணி இல்லை, ரொம்பவும் கட்டி இல்லை. இங்கே பாருங்கள், இப்படி தான் கரைச்சி எடுத்துருக்குறேன். நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாய் வச்சுருக்கிறேன். சூடானதும் நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு பாருங்கள். இனிமேல் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கிட்டேன். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், சீரகம் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக வாசத்துக்காக. அப்புறம் கடலைப்பருப்பு, அப்புறம் உளுந்து, இவ்வளோத்தையும் நான் போட்டுட்டு அப்புறம் காமிக்கிறேன். இது பொரிஞ்சதும் பாருங்கள், கடலைப்பருப்பு உளுந்து எல்லாம் வறுபட்ட உடனே நம்ம கொஞ்சமாக வத்தல் வெட்டி வச்சுருக்கோம். மிளகா போடணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வத்தல் போட்டுக்கலாம். வத்தல் போட்டுருக்கேன் நான். இன்னொன்று, இது பொரிஞ்சதும் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நிறையவே வெட்டி வைக்கலாம், ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக கடிப்படும் போது நல்லாயிருக்கும், அதுக்காக. பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதத்தில் வதங்கிருச்சு. இனிமேல் நம்ம தேங்காய் திருவி வச்சுருக்குறோம், அதை போட்டுடலாம். பாருங்கள், தேங்காய் திருவி வச்சுட்டு அதை போட்டிருக்கேன். அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே அந்த எண்ணெயெல்லாம் அந்த தேங்காய் வந்து சுண்டிடும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை இது வந்து நம்ம கிரைண்டரில் ஆட்டலாம், இல்லைன்னா மிக்சியில் கூட நம்ம அரைச்சிக்கலாம். இது வந்து பச்சரிசியை ஊற வச்சு அரைச்சி வச்ச மாவு. நான் அது வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கேன், இல்லைன்னா நம்ம ஊற வச்சு அப்போ கூட அரைச்சிக்கிடலாம். இது வந்து இடியாப்பத்துக்கு நம்ம அரைப்போம்ல, அதே மாதிரி அரைச்சி வறுக்காமல் வச்சது. இனிமேல் மாவு ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், கரைச்சி வச்சுருக்கிற மாவை இப்படி ஊற்றி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்ட கட்டியாகும். நல்லா கட்டியாகி நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரும். அப்படி வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், எந்த அளவுக்கு கட்டி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருந்தேன், இன்னும் கட்டி ஆயிடுச்சு. இது ஆறட்டும். ஆறுனதும் நம்ம உருண்டை பிடிச்சி இட்லி பாத்திரம் வந்து தண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம இதை மூடி போட்டு வச்சிடலாம். வச்சுட்டு இது லைட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் இதில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் வேக வச்சுட்டேன். நான் வெந்த பிறகு நம்ம எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் மக்களே, அவிஞ்சிருச்சு நல்லா. அங்கே பாருங்கள், நல்லா அவிஞ்சிருச்சு. நான் பிச்சு காமிக்கிறேங்க பாருங்களேன். வைக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே உடஞ்சிருது. நல்லா அவிஞ்சிருச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி எங்கள் அம்மா வந்து கம்பில் செஞ்சு தந்திருக்காங்க. கம்பில் செஞ்சு சாப்பிட்டா அது ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி கூட, நல்லாயிருக்கும். இதை விட கம்பில் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சத்தான ஆகாரங்களை சாப்பிடுங்க, வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க, கடையில் வாங்காமல். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.